ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேற்று ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். ஸோ வீக்லி இனிமேல் 3 வீடியோஸ் மட்டும் போடலான்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீக்கெண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ பார்க்கலாம் எப்படி போட்டு. ஸோ இன்றைக்கி வீக்லி சார்ட்டில் இருக்கிறோம். டாலர் டேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக் வந்து மேலே ஒரு வீக் வச்சு கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. இது கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கீழே அந்த லைன் கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இந்த வீக் வந்து க்ளோஸ் வச்சுட்டு இங்கே மேலேயும் திருப்பி இன்னொரு ரொட்டியை வந்துருக்கு. ஸோ ரொம்ப டைம் ஃப்ரேம் ட்ராப் டவுன் பண்ணலாம். ஸோ நான் ப்ராப்ளம் பண்ணால் டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. திருப்பியும் வந்து ப்ரீவியஸ் டேஸ் வந்து இந்த க்ளோஸ் எடுத்துகிட்டு உள்ளே க்ளோஸ் வச்சுருக்கு. எஸ்டர்டேஸ் ஓப்பன் மார்க் பண்ணுறேன். எஸ்டர்டேஸ் ஓப்பன், டுடேஸ் ஓப்பன், இங்கே ஓப்பன் மார்க் பண்ணுறேன். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே கீழே இருக்க லோ எடுத்துகிட்டு தான் உள்ளே க்ளோஸ் வச்சுருக்கு. 1 ஹவரில் ஸ்ட்ரக்சர் கிடையாது பாருங்கள் அப்சைட்டில். ஸோ இந்த லோ எடுத்துருக்கு. மேலே ஸ்ட்ரக்சர் வைக்கணும் எனக்கு தரல. திருப்பி இந்த ரிஜெக்டான ஜோன் இது பண்ணுறேன். நேற்று வந்து என்ன ஆச்சுன்னா நேற்று ஃபுல்லாக வந்து நேற்று கேப் ஓப்பன் ஆச்சு. எடுத்துகிட்டு கேப் ஃபில் பண்ணிவிட்டு டவுன் சைட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பிளான் பண்ணலாம்னா திருப்பி இதே இடத்துல ரிஜெக்ஷன் கிடைக்கிது இந்த ஐஸ் கிட்ட இருந்து ஷேப் இருக்கிற இருந்தாலுமே நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த வீக் வந்து க்ளோசிங் வந்து கொஞ்சம் டவுன் சைடு பார்க்கலாம் டாலரில். ஸோ இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன்ஸாக இருக்கும். ஓகேங்களா, டிமாண்ட் ஜோன்ஸாக இருக்கும். இங்கே வந்து ஜோன்ஸ் அப்படி வெளியே போகிற ஜோன்ஸ் இருந்தால் இது ஒரு லிக்விடிட்டியாக மார்க் பண்ணுறேன். வீக்கெண்டுங்கிறதுனால மோஸ்ட்லி இருக்கிற பொசிஷன் க்ளோஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஜோன்ஸுக்கு கீழே பொசிஷன் செல் பொசிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இது வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு தான் வருது ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஜோன்ஸ் கிட்ட வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேன். செகண்ட் ஜோன்ஸ் இந்த ஜோன்ஸ் வரைக்கும் இந்த ஹிஸ்டாரிக் வீக் ஓப்பன் இருக்குது அது வரைக்கும். ஃபஸ்ட்லி ப்ரைமரியாக பார்க்கணும் இந்த ஜோன்ஸ் வரைக்குமே பார்க்கலாம் டாலரில். ஸோ யூரோ பார்க்கலாம். யூரோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது வீக்லி டைம் ஃப்ரேம் எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே வந்து வீக் க்ளோசிங் இருக்கும்போது வீக்லி வந்து ப்ரீவியஸ் டேஸ் ஐஸ் எடுத்துகிட்டு உள்ள க்ளோஸ் வச்சுருக்கேன். ஸோ ப்ராமினெண்ட்டாக தெரிகிறது எனக்கு ப்ரீவியஸ் வீக்கோட லோ இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற லோ 2 லோ இருக்குது. ஸோ இன்றைக்கி எப்படி ஓப்பன் இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி ஓப்பனிங் அரௌண்ட் டிஸ்கவுண்ட்ஸில் ஓப்பன் ஆகுது. பட் டாலர் நம்ம வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கனால கொஞ்சம் அப்சைட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றது பிளான் பண்ணலாம். பட் லிக்விடிட்டி ரெஸ்டிங் அரௌண்ட் திஸ் ஜோன்ஸ் இந்த 2 ஜோன்ஸ் தான் லிக்விடிட்டி இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து டாலர் வந்து வீக்காக இருக்கனால புல்லிஷ் பேன்ஸ் பார்த்தோம்னா இந்த 4 ஹவர்ஸ் கேண்டில் கீழே இந்த ஜோன் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ க்ளோஸ் வச்சுருக்கேன்னா இந்த ஹை வந்து எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஹை எடுத்ததுக்கப்புறம் டவுன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா இங்கே வரும். ஸோ அவங்க சீக்கிரமாக கொடுக்க மாதிரி தெரியல. மோஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீக் இந்த ஜோன்ஸ் பார்க்கலாம். இப்போதைக்கு மேஜராக கொடுக்குற மினிமல் லெவல்ஸில் இந்த ஜோன்ஸ்லாம் டார்கெட் பண்ணலான்னு இருக்கிறேன். இங்கே மேலே இருக்குங்களா இந்த ஜோன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக நம்ம டாலர் மார்க் மாதிரி ப்ரைமரி டார்கெட்டாக இந்த ஜோன்ஸ் டிவைட் ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன். பட் மோஸ்ட்லி இது இருக்காது ரிஜெக்ஷன் இருக்க சான்சஸ் கம்மி இருந்தாலும் ஸோ ஃபஸ்ட்டு ஜோன்ஸ் இந்த ஜோன்ஸாக இருக்கும். செகண்ட் மேலே இருக்க ஜோன்ஸ். ஸோ தட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜிபிபி பார்க்கலாம். ஜிபிபி ட்ரெயினிங் வீக்லி டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீக் சைஸ் எடுத்துகிட்டு உள்ளே வச்சுட்டு இப்போ வந்து நெகட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேம் டெய்லி டைம் ஃப்ரேம் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பெரிய வீக் வச்சு கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. செல்லிங் ப்ரெஷர்ஸ் இருக்குது அப் சைடில். ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன். பிஸ்னஸ் ஓப்பன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு ஓப்பன் ப்ரைஸ் கீழே தான் ட்ரேட் ஆகுது. ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் தான் ட்ரேட் ஆகுது ஜிபிபிஎஸ்டி. ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் ட்ரேட் ஆச்சுன்னா ப்ரீமியம் டார்கெட் பண்ணுவோம். பட் இங்கே தான் ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் பண்ணலாம் பாருங்கள் மோஸ்ட்லி. ஸோ இந்த புல்லிஷ் இருக்குங்களா இது வந்து ஃபுல்லாகவே இது பண்ணிடுச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் லெவல்ஸ் திருப்பியும் அப் சைட் போகிற சான்சஸ் பார்க்க போகிறோம். ஜிபிபியில் கொஞ்சம் காஷஸ் எங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குங்களா இந்த காஷஸ் ட்ரேட் பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம இதுக்கு பார்த்துருங்களா யூரோக்கு பார்த்துருங்களா அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். இந்த ஃபேர் வேலையை மார்க் பண்ணுறேன். மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகி விடுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே கூட நம்ம டார்கெட் பண்ணலாம். ஜிபிபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்க போகிறாங்க. ஆடு பார்க்கலாம். ஆடு ஸ்ட்ரெயின் ஆகும் ரேட் தான் ட்ரேட் ஆகுது. யூரோ ஜிபிபி கம்பேர் பண்ணால் ஆடு கொஞ்சம் வீக்னஸ் காட்டுது. ஸோ இட்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். ட்ரேடிங் அரௌண்ட் ஈக்குவலியம் ரேட் டிஸ்கவுண்ட்ஸ்கே வந்துச்சு. மோஸ்ட்லி ஆடு வந்து இப்போ ஈக்குவலிட்டி நோக்கி தான் ரன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரன் ஆச்சுன்னா கூட வேறு இருக்க ஜோன்ஸ் மார்க் பண்ணிடுவேன். வேறு எது கேப் இருக்குது இப்போ ஆக மாட்டேன். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்க நியர்ஸ்ட் லிக்விடிட்டி இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன். லிக்விடிட்டி 4 ஹவர்ஸில் இன்னும் கொஞ்சம் பிரேக் கொடுக்கல. ஸோ ஜோன்ஸ் க்ளோஸ் வைக்க தான் பார்க்கலாம். 4 ஹவர்ஸில் க்ளோஸ் வச்சுதுன்னா இது ஒரு ஓபியா மார்க் பண்ணி இங்கே டவுன் செக் பார்க்கலாம். இது ஓபியா மார்க் சரிங்களா. இஞ்சி இப்படின்னு பார்க்கலாம். வீக்லி வந்து இன்ஜரி வந்து வீக்லி ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. ப்ரீவியஸ் வீக் ஹை எடுத்துகிட்டு தான் உள்ள வருது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இங்கே லிக்விடிட்டி. ஸோ யாரை மார்க் பண்ணுறேன் டாலர் பார்த்தா கொஞ்சம் வீக்காக இருக்கு. பட் யூஎஸ்டி பேஸ் எல்லாமே
அதான் வீக்காக தான் தெரியும் கொஞ்சம் வீக்லி சயின்ஸ் வச்சு பார்த்துக்கலாம். ஓகே பார்ப்பேன். ஸோ எனக்கு 4 ஹவர்ஸில் ப்ராமினெண்ட்டாக இந்த லெவல்ஸ்க்கு கீழே க்ளோஸ் வச்சா தான் நான் நெகட்டிவ்னஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இன்ஜினியும் சரி ஆட்லேயும் சரி க்ளோஸ் வைக்க ஆரம்பிச்சுக்கலாம். திருப்பியும் இந்த ஹைஸை டார்கெட் பண்ணுவேன். நல்லா இருக்குங்களா இந்த ஹைஸ். ஸோ ஆஃப்டர் இந்த 4 ஹவர்ஸ் இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ் இருக்குது க்ளோஸ் வைக்க பட்சத்தில் போட்டு பார்க்கலாம். 1 ஹவரில் என்ன லெவல்ஸ் இருக்குது 1 ஹவரில் இன்னொரு இது இல்லை பிரேக் இல்லை ப்ராப்பராக. ஸோ ப்ராப்பராக பிரேக் வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ எல்லாமே கவர் பண்ணுறாங்க எனர்ஜி பேஸு. ஸோ நெக்ஸ்ட் ஜேபிஒய் நெக்ஸ்ட் வீக்லேருந்து வெறும் மேஜர் பேஸ் பார்க்கலான்னு இப்போதைக்கு இன்னைக்கு மட்டும் நான் பார்க்குறேன் யூரோ ஜேபிஒய்லாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வெறும் ஒரு ப்ராமினெண்ட்டாக ஃபோர் பேஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம பிடிசி கோல்டு மட்டும் பார்க்கலான்ட்டு நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து சரிங்களா. இன்னைக்கு பார்க்கலாம் அப்படி ஜேபிஒயில் யூரோ ஜேபிஒய் வீக்லி. ஸோ வீக்லி லோஜி டெய்லி டைம் ஃப்ரேமில் சைடில் குட்டி எடுத்துருக்கு, டவுன் சைடில் குட்டி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த கேண்டில் கீழே குட்டி இருக்கும். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ட்ரேடிங் ஆகும் ப்ரீமியம் ட்ரேட் ஆச்சுன்னா டிஸ்கவுண்ட்ஸ் டார்கெட் பண்ணுவோம். ஸோ இந்த இது இருக்குங்களா ஃபஸ்ட்டு ப்ராமினெண்ட்டாக வச்சா இந்த ஜோன்ஸ் தெரியும். இது கன்ஃபார்மாக முடிக்க தான் இருக்கும். பிகாஸ் பை பண்ணலாம் இது கீழே வந்து தான் பை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன். கீழே பிரேக் வைக்காமல் தான் இதில் இருக்குது ரிஜெக்ஷன் கொடுத்துரு. ஸோ இந்த லோஸ்க்கு கீழே வந்துச்சுன்னா திருப்பி ஓப்பனிங் ப்ரைஸ் வரைக்கும் பை பண்ணலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் யூரோ ஜேபிஒய். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்காங்க. ஸோ ஓவியம் இருக்குது பார்க்கலாம். ஸோ ஜேபிஒய் இந்த பேஸ் ஸ்டாண்டர்ட் இருக்குங்களா இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் டார்கெட் தான் கீழே வருது. 4 ஹவர்ஸில் ஏதாச்சும் டவுன் சைட் மூமெண்ட் இருக்காங்க டச் ஆகிட்டு பிரேக் வைக்கல. ஸோ அப்போ அது வந்து வீக்கான ஹையாக இருக்கும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். டெய்லி டைமில் கீழே இருக்க ஓப்பனிங் ப்ரைஸாக டார்கெட் வருது. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன். ஓப்பனிங் அரௌண்ட் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ ஜேபிஒய் இன்னும் பேஸ் சயின்ஸு இந்த லிஸ்ட்டில் இருக்குங்களா அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. திருப்பி இந்த யூட்டன் மாதிரி காட்டுது. வேறு ஒன்று அது டோஜி திருப்பி இந்த மாதிரி ஒரு கேண்ட். ஸோ இப்போ இங்கே பையிங் கிடச்சா ஓப்பனிங் ப்ரைஸ் டார்கெட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக. அதுக்கு மேலே இருக்கிறது இன்றைக்கி டேவோட ஹை இல்லையா அது வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபப்லி ரவுண்ட் நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா $215 இருக்குது. ஸோ ஜேபிஒய் அப்படி பிளான் பண்ணலாம். யூஎஸ்டி ஜேபிஒய் எப்படி இருக்குது. ஸோ லாட் ஆஃப் ஃபிக்ஸ் வச்சு தான் வருது. இதோட நல்லா க்ளோஸ் வச்சிருக்க வெப்சைட்டில். அதுக்கப்புறம் டோஜி ஃபார்மேஷன் இருக்குது. இப்போ இது ஓப்பனாக இருக்குது. ப்ரீமியம் ஓப்பன் ஆச்சுன்னா டிஸ்கவுண்ட்ஸ் டார்கெட் பண்ணலாம். டிஸ்கவுண்ட்ஸில் என்ன இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளாக இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணலாம். படி தான் நல்லா ப்ராமினெண்ட்டாக க்ளோஸ் வைக்கிறேன். ஸோ இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன் ஃபஸ்ட் லெவல் சார். ஸோ இங்கே 1 ஹவரில் ஏதாச்சும் ஜோன்ஸ் தெரியுதான்னு பாருங்க. ஸோ ஓகே இது 1 ஹவரில் வேலை எதுவும் பெரிய க்ளோசஸ் எதுவும் இல்லை. அப்போ இது ஒரு வீக் லோவாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்துருக்க லோவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு தான் பாருங்கள். யூஸ்வலி பேரும் பப்ளிஷாக இருக்க மாட்டேன். மோஸ்ட்லி நெகட்டிவ் ஜோன்ஸில் தான் இருக்கும். மோஸ்ட்லி இங்கே வந்து ஒரு இது கிடச்சிருந்தா ரிஜெக்ஷன் கிடச்சிருந்தா அது டைம் ஓப்பனிங் வந்து ஒரு நல்லா செல்லிங் இருக்குது. ஸோ ரீட்டர்ஸ் புக் பண்ணிட்டேன். ஒரு 1 ஹவரில் ஒரு இல்லை 5 மினிட்ஸில் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா டவுன் சைட்டில் பாருங்கள். யூஎஸ் ஆயில் பார்க்கலாம். யூஎஸ் ஆயில் லாஸ்ட் வீக் ஒரு கேண்டில் இப்போ வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டே டைம் ஃப்ரேமில் பார்க்குறேன். ஸோ எஸ்டே ஒரு ரெட் கேண்டில் க்ளோசிங் பிலோ எஸ்டேஸ் லோ. ஸோ யூஎஸ் ஆயிலில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லோவர் லோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிகாஸ் ஆஃப் த ரெட் கேண்டில். ஸோ வீக் ஓப்பன் இருந்துச்சுன்னா ரிஜெக்ஷன் கிடச்சுன்னா நல்லா ரிஜெக்ஷனாக இருக்கும். இன்னும் வீக் ஓப்பன் ரிஜெக்ஷன் கிடைக்கலாம். ஸோ டிமாண்ட் ஜோன்ஸாக இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன். 4 ஹவர்ஸோட ஊடி இது கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இது டிமாண்ட் ஜோன்ஸை மார்க் பண்ணுறேன். ஸோ வீக் ஓப்பனுக்கு மேலே போய்ட்டு இந்த டிமாண்ட் ஜோன்ஸை ரீச் ஆகிட்டு வந்து ரிஜெக்ஷன் கிடச்சுன்னா ஒரு நல்ல செல்லிங் லெவல்ஸ் பார்க்கலாம். இதில் இல்லை ஏற்கனவே கீழே இருக்க ஊடிஸ் இருக்குங்களா 4 ஹவர் ஊடிஸ் டேக் ஆகிட்டு தான் போகுது. டேக் ஆச்சுனாலுமே நான் அந்த புல்லிஷ் இருக்க மாட்டேன். ஒன்லி பிஎஸ் சென்ஸாக பார்க்க போகிறேன். பிகாஸ் நம்மளுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் ஆஸ்பி பார்த்தோம்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கனால. ஸோ என்ன மேலே ஆப்சைட் போச்சுனாலும் ஒரு பொறுமையாக போய்ட்டு ஸ்லோவாக போய்ட்டு இங்கே வந்துச்சுன்னா இந்த ஜோன்ஸ் இந்த வீக் ஓப்பன் ப்ளஸ் இந்த ஒரு 2 ஜோன்ஸ் நடுவில் வந்துச்சுன்னா கூட செல்லிங் தான் பார்ப்பேன். செல்லிங் ஸோ இந்த ரோஸ் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். யாரும் 88.6 பார்க்கலாம். இன்றைக்கி ஏதாச்சும் நியூஸஸ் வந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். இந்த ஜோன்ஸ் டார்கெட் பண்ணிட்டு இந்த கேப் கூட இருக்குது கீழே. இந்த கேப் கூட ஃபில் பண்ண சான்சஸ் இருக்குது. பிடிசி பார்க்கலாம். பிடிசி வந்து நமக்கு எப்படி ட்ரேட் ஆகும் பாருங்கள். பிடிசி மந்த்லி டைம் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஃபேர்வெல் மந்த்லி ஃபேர்வெல் இங்கே டேரக்ட் தான் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ரிஜெக்ஷன் கொடுத்து நல்ல ஸ்ட்ராங் ஸ்பெசிமென்ஸ் கொடுத்துருக்கு. பட் நமக்கு என்ட்ரி கொடுக்க டவுன் செக் போயிட்டே இருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளம் சார் இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணேன் ஏறலாம். ஸோ இந்த வீக்கெண்ட் வரைக்கும் இந்த ஜோன்ஸ் ரீச் ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டெய்லி டைம் பாருங்கள். ஸோ டெய்லி டைம் இப்போ வீக்கெண்ட் இது நல்ல இது எக்ஸ்பெக்ட் பண்ணுது. க்ளோசிங் விண்டோ 3 days லோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன். ப்ரீமியம் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஹைஸ் எடுக்காது கன்ஃபார்மாக பிகாஸ் ப்ரீவியஸ் டேஸ் லோஸ் கீழே க்ளோஸ் இருக்காது. பட் பிடிசியில் எதுவும் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மோஸ்ட்லி இந்த ஃபேர்வெல் மார்க் பண்ணிக்க சேஃப்டி பர்பஸ். ஸோ ப்ரீவியஸ் டேஸோட ஓப்பனிங் ப்ரைஸும் மார்க் பண்ணுறேன்.
ஓகேங்களா? ஸோ 2 ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே எந்த ரிஜெக்ஷன் போச்சுன்னா திருப்பி வந்து செல்லிங்ஸ் பார்க்கலாம். இந்த ஜோன் சொல்லணும், இந்த ஜோன் சொல்லணும். இப்போ ஆல்ரெடி 4 வேல்யூ 4 ஹவர்ஸ் வேல்யூ எடுக்கப்பட்ட ஆகலாம். கீழே டவுன் ப்ளேஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்தாலும் சரிங்க பாருங்க. மூவ் பையிங் BTC XAUSD பார்க்கலாம். XAUSD இதுக்கு மந்த்லி இப்போ மந்த் ஸ்டார்ட் ஆகுது. வீக்லி அனலிஸ் பாருங்கள். ஸோ இட் ப்ரீவியஸ் வீக்ஸ் ஹைஸ் எடுத்துட்டு லோயர் அனலிஸ் லெசன் போட்டுருந்துச்சு. இந்த டேஸ் பார்க்கலாம். இந்த டேஸில் ஸோ ப்ரீவியஸ் டேஸில் புள்ளி ஸ்டார்ட் இருந்தாங்க. வேறு எடுத்துட்டு உள்ளே க்ளோஸ் வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் ஓப்பன் ப்ரைஸ் மார்க் பண்ணுறேன். ஈக்குவல் ஓப்பன் ஆகுது. ஸோ ஸ்ட்ராங் புல்லிஷ்னஸ் காட்டல இன்னும் பிகாஸ் ஆஃப் செகண்ட் 4 ஹவர்ஸில் பார்க்குறோம். 4 ஹவர்ஸில் மேலே இருக்கிற ஓபி டேரக்டாக வருது. இது ஆல்ரெடி ஒரு சைடில் ப்ளே கொடுத்து தான் இருக்குது. ஸோ நெகட்டிவ்ஸ் அது போடல 1 ஹவரில் பார்க்கலாம். 1 ஹவரில் ஸோ நெகட்டிவ்ஸ் தான் மோஸ்ட் ப்ராப்ளம் லெவல்ஸ் வந்து இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன். இந்த ஜோன்ஸ் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னா கோல்டில் செல் பண்ணாங்க. இப்போ பையிங் பார்த்தீங்கன்னா பட் ப்ராப்ளம் லெவல்ஸ் கிடைக்கல. மோஸ்ட்லி ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு மேலே போச்சு. இது இந்த வேறு ஆச்சுன்னா செல்லிங் பார்க்கலாம். ஸோ இது மேஜர்ஸ் மட்டும் இது அனலைஸ் பண்ணுறேன். அதில் வந்து வெறும் USD பேர்ஸ் BTC XAUSD மட்டும் இது பண்ணிட்டுருக்கேன். Thank you all for watching this video. Hope you all like this video. Thank you all.